பல முன்னணி விருதுகள். விஜய் அஜித்தை பார்த்து பயந்த ஒருத்தர். 90s காலகட்டங்கள்ல VFX தெரிஞ்ச ஒரே நடிகர். உலக அழகி கூட நடிச்ச முதல் தமிழ் நடிகர். ஆனலகன், தொட்டதெல்லாம் வெற்றி படம்னு இவரை பத்தின இன்ட்ரோவை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனா இப்போ அவரோட நிலைமை ரொம்ப மோசம். தன்னோட வாழ்க்கையில நடந்த ஒரே ஒரு தப்புனால, அதுவும் தான் செய்யாத குற்றத்துக்காக இன்னைக்கு மொத்த வாழ்க்கையும் சினிமாவில் தொலைச்சிட்டு அடுத்த வாய்ப்புக்காக காத்திருக்காரு. யார் இந்த நடிகர்? இவர் வாழ்க்கையில அப்படி என்ன ஆச்சுன்னு ஃபுல்லா சொல்றேன், நல்லா கேளுங்க. ஒரு வைரல் போட்டோ இருக்கு. அதுல இப்போ உச்ச நட்சத்திரமா இருக்கிற அஜித், நடிகர் பிரசாந்த், தியாகராஜன் பலர் இருப்பாங்க. அந்த போட்டோல அஜித் ஒரு ஓரமா இருப்பாரு. ஆனா பிரசாந்துக்கு பெரிய மாலையெல்லாம் போட்டு கௌரவிச்சிருப்பாங்க. அட ஆமாங்க, ரஜினி கமல் படங்களுக்கு டஃப் கொடுத்த ஒரு நடிகரா எல்லாமே ஹிட் படங்களா கொடுத்து கோலிவுட் இண்டஸ்ட்ரியில கொடி கட்டி பறந்தவர்னு சொன்னா அது டாப் ஸ்டார் பிரசாந்த் தாங்க. ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா? அவரோட முதல் படம் வைகாசி பிறந்தாச்சு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு நடிச்சு அப்பவே பேன் இண்டியா ஆக்டரா இருந்த ஒரே ஒரு நடிகர்னா அது இவர் தான். நடிகர் தியாகராஜனோட பையன் பிரசாந்த். இவரு ஆரம்பத்துல டாக்டர் ஆகணுங்கிற கனவோட இருந்து 2 மெடிக்கல் காலேஜ்லயும் சீட் வாங்கி அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்காரு. ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி எதிர்பாராத விதமா சூழ்நிலை இவரை சினிமாக்குள்ள தள்ளி விட்டுடுச்சு. என்னதான் சூழ்நிலையால இவர் நடிக்க வந்திருந்தாலும் தன்னோட வேலைக்காக மனுஷன் கடுமையா உழைச்சி நிறைய விஷயங்களை அப்பவே கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு பல ஹீரோக்கள் பல திறமைகளோட இருக்கலாம். ஆனா 90s காலகட்டத்துல முறைப்படி பரதநாட்டியம், வெஸ்டர்ன் டான்ஸ், கராத்தே, ஜிம்னாஸ்டிக், சிலம்பம்னு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்ட ஒருத்தர்னா அது பிரசாந்த் மட்டும்தான். இது இல்லாம லண்டன் மியூசிக் காலேஜ்ல டிகிரி, அப்பவே VFX, கிராபிக்ஸ், மல்டிமீடியான்னு கஷ்டப்பட்டு படிச்சு கத்துக்கிட்டு தன்னை முழு நேர சினிமாக்காரனா அர்ப்பணிச்சிருக்காரு. சினிமாவை தாண்டி பொது வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகளை பத்தியும் பேசியிருக்காரு. இவர் பேசினாலே பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கிற அளவுக்கு ரொம்ப பணிவா பேசுவாராம். எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு படிச்சுக்கிட்டே புதுசா ஒண்ணு கத்துக்கிட்டே இருப்பாராம். அடுத்த தலைமுறை பசங்க என்ன பண்றாங்க, என்ன கத்துக்கிறாங்கன்னு தேடி தேடி போய் அதை இவரும் கத்துக்கிட்டு காலத்துக்கு ஏத்த மாதிரி இப்பவும் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். படங்கள்னு பார்த்தோம்னா 17 வயசுல இவரோட முதல் படமான வைகாசி பிறந்தாச்சு யாரும் யோசிக்காத அளவுக்கு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அடுத்து செம்பருத்தி, திருடா திருடா, ஜீன்ஸ், ஜோடி, மஜ்னுன்னு ஏகப்பட்ட படங்கள் இவருக்கு பெரிய பெயரை வாங்கி கொடுத்துச்சு. மணிரத்னம், சங்கர்னு பல முன்னணி இயக்குநர்களோட சேர்ந்து தமிழ் சினிமாவையே ஒரு கலக்கிட்டு வந்தாருன்னே சொல்லலாம். கடைசியா இவருக்கு நல்லா ஓடின படம்னு சொன்னா அது வின்னர் மற்றும் லண்டன் படங்கள் தான். 2005க்கு அப்புறம் இவர் நடிச்ச எந்த படங்களும் சரியா போகல. மனுஷன் வெயிட் போட ஆரம்பிச்சாரு. இப்படியே இவருக்கு பட வாய்ப்புகள் குறையவும் ஆரம்பிச்சது. மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா காலியாச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஃபீல்ட் அவுட் ஆகி சினிமாவே வேணாம்னு அவரே ஒதுங்கிட்டார். உச்சத்துல இருந்த ஒருத்தர் ஏன் திடீர்னு இந்த நிலைமைக்கு வந்தாருன்னு தேடி பார்த்தா இவர் வாழ்க்கையில நடந்த கல்யாணம் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருந்திருக்கு. இவர் 2005வது வருஷம் கிரகலட்சுமிங்கிற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஆரம்பத்துல நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாவே பிரச்சனைகளால நிறைய ஆரம்பிச்சிருக்கு. இவரோட முன்னாள் மனைவி எப்பவும் போன்லயே மணிக்கணக்கில் நேரம் செலவழிச்சிட்டு யார் கூடவே பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. என்னன்னு நல்லா விசாரிச்சு பார்த்தா கிரகலட்சுமிக்கு ஏற்கனவே ஒருத்தர் கூட ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகியிருக்கு. அதை மறைச்சிட்டு தான் அவர் பிரசாந்த கல்யாணம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இதை கேட்டு கடுப்பான பிரசாந்த் கோர்ட்ல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. ஆனா கிரகலட்சுமி பிரசாந்த விடாம நிறைய பிரச்சனைகள் பண்ணி அவரை ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இழுத்தடிச்சிருக்காங்க. இப்படி தொடர் பிரச்சனைகளால பிரசாந்த்னால சினிமாவில் கவனம் செலுத்தாம முடியாம போகுது. டிப்ரெஷனால அதிகமா வெயிட் போட்டு உடல்நல பாதிக்கப்படுறாரு. அப்படியே ஒட்டுமொத்தமா சினிமாவை மூட்டை கட்டிட்டு தன்னை தானே வருத்திக்கிட்டு ரொம்ப கஷ்டத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இவரை இப்படியே விட்டா சரி வராதுன்னு அவரோட அப்பா தியாகராஜன் தான் இவரை தொடர்ந்து நடிக்க சொல்லி வற்புறுத்தி சில படங்களுக்கு அவரே ப்ரொடியூஸும் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அது எதுவுமே ஓடல. அப்படியே கொஞ்ச காலத்துக்கு பிறகு இப்போ அண்ணன், மூத்தவர்னு சைடு கேரக்டர்கள்ல நடிச்சுக்கிட்டு வர்றாரு. இவரை எப்படியாச்சு ஓரளவு நல்ல நிலைக்கு ஹீரோவா கொண்டு வரணும்னு அவங்க அப்பா தியாகராஜன் இப்பவும் கடுமையா போராடிட்டு இருக்காரு. அதுக்காக பிரசாந்த ஹீரோவை வச்சு தியாகராஜனே தயாரிச்சு இயக்கி திரைக்கதையெல்லாம் எழுதி அந்த தூண்கிற ஹிந்தி படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணி பார்த்து 2 வருஷமா எடுத்திருக்காங்க. இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி இருக்கு. அடுத்து நடிகர் விஜயோட கோட் படத்துல நடிக்கிறாரு பிரசாந்த். இனிமேலாச்சு இவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும்னு இன்னும் நம்பிக்கையா ஓடிக்கிட்டே இருக்காரு மனுஷன். பிரசாந்த் நடிச்ச படங்கள்லயே உங்களோட ஃபேவரட்டான படம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.